இப்பொழுது நாம் தேவ சமூகத்திலே ஜெபிப்போம். தொடர்ந்துள்ள பகுதியை கர்த்தர் காசு நிகழ்த்தக்கதாக தேவனுடைய மகத்துவமான அளவற்றதான கிருபை விழிப்புப்படுத்தும்படியாக எல்லா விதமான தடைகளையும் கதை நீக்கி போடும்படியாக கதாவே இறங்குவீராக 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 ராஜாவே நீ இறங்குவீராக நீ இறங்குவீராக நீ இறங்குவீராக நீ இறங்குவீராக நீ இறங்குவீராக நீ இறங்குவீராக அல்லேலூயா 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 இயேசுவே மக ஸ்தோத்திரம் 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 ஆவியானவரே எல்லாரும் விடுதலையோடு தேவன் சமூகத்தினால் ஜெபிக்கலாம். இந்த நாளுள்ள ஆராதனை ஒவ்வொரு பகுதியும் கர்த்தரே பொறுப்பெடுக்கத்தக்கதாக தேவ பிரசன்னம் மேலும் இறங்கத்தக்கதாக நாம் இந்த இடத்துல வந்து நன்மையாக பிரயோஜனமாயிருக்க ஒரு முகமாக அவருடைய முகத்தை நான் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உம்முடைய கிருபை என்றும் உள்ளது, கிருபை என்றும் உள்ளது, கிருபை என்றும் உள்ளது. ராஜாவே மக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே மக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ரத்தத்தால் ஜெயம் ரத்தத்தால் ஜெயம் ரத்தத்தால் ஜெயம் ரத்தத்தால் ஜெயம் ரத்தத்தால் ஜெயம் ரத்தத்தால் ஜெயம். ஆவியானவரே பரலோகத்தின் தேவனே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் முழுமையாக அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் தேவனுடைய பிரசன்னைகளில் இறங்கட்டும். இந்த நாளில் தேவனுடைய கிருபைகளில் இறங்கட்டும். தேவனுடைய அக்கினி அபிஷேகம் எங்களுடைய இறங்கட்டும். எல்லா விதமான தடைகளையும் நீக்கி போடுவீராக. நாங்கள் இந்த இடத்துல வந்து எங்களுக்கு நன்மையாக பிரோஜனமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆவியானவரே எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்கணுமே. எல்லா சத்துடைய கிரியைகளுக்கு முறியடிக்கணுமே. அந்த காலத்துடைய எல்லா இது கிரியைகளுக்கு நிர்மூலம் பண்ணணுமே. பரலோகத்தின் தேவனே உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரத்தத்தால் ஜெயம் அடைக்கிறோம், ரத்தத்தால் ஜெயம் அடைக்கிறோம், ரத்தத்தால் ஜெயம் அடைக்கிறோம். பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்க்கிறோம், பரலோகத்தின் தேவனை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம், சர்வவல்லமையுள்ள தேவனை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் மேல் மனதிருக்கம் உள்ளவராய், எங்கள் மேல் பரிதவிக்கிறவராய், எங்கள் மத்தியில் கடந்து வந்து எங்களை வந்து விடு. தொட்டி எங்களை ஆட்கொள்ளத்தக்கதாக, சௌக்கியப்படுத்தத்தக்கதாக, சமாதானத்தால் அவருடைய கிருபையால் எங்களை ஆளுகை பண்ணத்தக்கதாக கருத்திலே அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வல்லமை 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 மாட்சிமை மகிமை வல்லமை. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ என் தகப்பனே மக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மூன்று பேர் மத்தியில் நான்காவது ஆளாக இறங்கி சகல விதமான சத்துருடைய அக்னி அவிழ்ந்து போட்ட தெய்வம் எங்களுடைய மத்தியிலே கடந்து வந்து எங்களுக்கு இடையூறாயிருக்கிற அக்னியை போன்ற சத்துருடைய எல்லா வஞ்சக சூழ்ச்சிகள் எரித்தலை நாவியல் இடையூறி நாவியல் விதையினத்தி நாவியல் வியாதியின் நூல்கள் மாந்திரிக கட்டிகள் எதிர்க்கிறியின் கிருக்கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் அவிழ்ந்து வருவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரத்தத்தால் ரத்தத்தால் ஆவியானவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தத்தால் ஜெயம், 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 இயேசுவின் ரத்தத்தால் ஜெயம். எல்லாரும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்போம். நர்மையான நேரத்தை தேவன் இலவசமாய் தந்தபடியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த நாள் ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் இந்த மகிமை வெளிப்பட கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்போம். இந்த வேளையில ஆராதனை அமர்ந்திருந்து ஆண்டவரோடு உறவாடி கொண்டு பிள்ளைகள் வீடுகளில் இருந்து அமர்ந்திருந்த தேவனோடு உறவாடி கொண்டு ஆத்மாக்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த இடத்துல கூடி வந்த ஒவ்வொருவரையும் தனித்தனியாக தேவன் தொடவும். ஒவ்வொருடைய சரீரங்களும் தெய்வீக விடுதலை, ஆன்மாவில் ஒரு தெய்வீக சந்தோஷம்,
தெய்வீக பலன் பெற்று போக ஆண்ட கிரியத்தை முடியகத்தை நான் சோதரிப்போம். சோத்ரான் 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 சோத்ரான். இந்த கூட்டத்தை தேவனுக்கு அனுக்கிரமணி தரும்படி ஆவினை விட்டு பிள்ளைகள் ஒருவர் ஜெபிங்க. Praise the Lord. Hallelujah. Hallelujah. எங்களை நேசிக்கிற தகப்பனே, ஜீவனை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கடந்த ஒவ்வொரு நாட்களும் எங்களை கனிமொழியை போல பாதுகாத்து கர்த்தாவே இந்த நாளில் உடைய சமூகத்திலே நோக்கி பார்க்கும்படி எங்களுக்கு தந்த மகாவினை கிருபைக்காய் இரக்கங்களுக்காய் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். கூடியிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவருக்கும் வேண்டிய ஆண்டவரே அப்பா ஆகாரத்தை கர்த்ததாமே பரத்தை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறேன் மட்டுமா எங்கள் ஆராதனை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொண்டதற்காக ஸ்தோத்திரம். உடைய ஆளுகைகள் மத்தியில இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் கர்த்தாவே வீடுகளில் இருந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு கர்த்தாவே இல்லங்களிலும் கர்த்தாவே நீதாமே அப்பா உடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துவீராக. ஒவ்வொருவரோடு கர்த்தர் இடைப்படுவீராக. உடைய வார்த்தைகளை கர்த்தர் கொடுப்பீராக. ஆவியினை பலனடைய செய்வீராக ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிற ஒருவராய் சோர்ந்து போகாதபடி கர்த்தாவே ஆவிக்கிற ஜீவத்தில் எழுப்பி பிரகாசிக்கும்படி என் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்துல நீ வந்து ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. இங்கே 2-3 பேரை நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் ஒவ்வொரு கண்டவரே வீட்டிலும் கர்த்தாவை கர்த்தர் கடந்து செல்லுவீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. உடைய சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் யாவரும் கர்த்தாவை பெரியவர்கள் முதியவர்கள் யாவரும் கர்த்தாவை குடும்பமாய் அமர்ந்திருந்த உடைய சமூகத்திலே நோக்கி பார்க்கிற ஆண்டவரே ஒரு உணர்வுள்ள இதயத்தை தேவன் கட்டளிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மட்டுமாய் கர்த்தாவே இந்த கொள்ளை நோய் மத்தியிலும் கர்த்தர்களுக்கு ஜீவனை பரிசாக நீர் கொடுத்திருக்கிறீரே அப்பா. எங்களை பாதுகாத்திருக்கிறீரே. நாங்கள் எப்பொழுதும் உமக்கு நன்றி உள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிற மீதியான சமயங்களை தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை கர்த்தர் கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் எழுந்து 142ஆம் சங்கீதத்தை வாசிப்போம். ஒருவர் வாசிக்க மற்றவர்கள் கவனிப்போம். 142ஆம் சங்கீதம் 142. கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். என் ஆவி என்னில் தியங்கும் போது நீர் என் பாதை அறிந்திருக்கிறீர். நான் நடக்கிற வழியில் மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள். வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும். என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிற்று. என் ஆத்மாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பக்குமாய் இருக்கிறீர் என்றேன். என் கூக்குரலுக்கு செவி கொடும். நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன். என்னை பின் தொடர்கிறவர்களுக்கு என்னை தப்புவியும். அவர்கள் என்னிலும் பலவான்களாய் இருக்கிறார்கள். உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். எனக்கு நீர் தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளை தேவன் நமக்கு இலவசமாய் தந்தபடி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டுடைய கிருபையை தாங்கி நம்ம நடத்தினுடைய கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எத்தனை ஆபத்தான சூழ்நிலை வந்தபோது தேவனை கைவிடாதபடி பாதுகாத்த கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். மகனாகிய இயேசுவை ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிப்போம். தேவனுக்கு நம்மை தகுதி கொடுத்த கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்போம். வானதூத சேனைகள் மனோகர கீதங்களோ எப்போதும் வானதூத சேனைகள் மனோகர கீதங்களோ எப்போதும்
இந்த அருமையான நல்ல நேரத்தை ஆண்டவர் நமக்கு இலவசமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு வேலையாக ஆண்டவர் தந்திருக்கிற ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. இங்கே 142ஆம் சங்கீதத்தை பாடியதான தேவ மனிதராகிய தாவீது அவருடைய வேதனையான வேளையிலே நெருக்கமான நேரத்திலே இதோ சத்துருக்களுக்கு பயந்து கவிகளுக்குள்ளாக ஒழித்து கொண்டிருக்கும் போது இந்த பாடலை விதமாக பாடி ஆண்டவர் சமூகத்திலே தன்னுடைய சஞ்சலத்தை ஊற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தர் நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன் என்று ஆண்டவர் சொல்ல இந்த பாடலை ஆரம்பிக்கிறார். தேவ சமூகத்திலே நாம் வரும்போதெல்லாம் நம் சத்தமிட்டு தேவன் நோக்கி கூப்பிட வேண்டும். ஏனென்றால் நமக்கு எத்தனையோ நெருக்கமும் வேதனையும் இடையூறும் எடுக்கவும் நிறைந்த சூழ்நிலை நெருக்கம் வருகிறது. நம்முடைய வேதனையை, நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய நெருக்கங்களை, நம்முடைய கண்ணீரின் சூழ்நிலைகளை, நமக்கு இருக்கக்கூடியதான இக்கட்டான இடுக்கமான சூழ்நிலை யாரிடம் நாம் சொல்லுவது? மனுஷனிடம் சொல்ல முடியாது. மனுஷத்தை சொல்ல போனால் ஏதோ நம்மை பரிகசிப்பார்கள், நிந்திப்பார்கள், ஏளனமாய் பேசுவார்கள். ஆனால் தேவனுடைய சமூகத்திலே சத்தமிட்டு அவர் நோக்கி நாம் அபயமிடும் போது ஆண்டவர் நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய காவலுக்கு நம் ஆத்மாவை நீங்களாக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். தேவ சமூகத்திலே என்னுடைய நெருக்கத்தை எல்லாம் நான் அறிக்கையிடுகிறேன், என் சஞ்சலத்தில் அவர் சமுத்திரம் ஊற்றுகிறேன் என்று தாவீது பாடுகிறார். நம்முடைய நெருக்கங்களும் இடுக்கங்களும் அதிகரிக்க நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்து வந்து கொஞ்ச நேரம் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கவே. எப்படி ஜெபிக்கணும்? இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கவே. அப்படி என்றால் நம்முடைய இருதயத்தை உடைத்து ஜெபிக்க. நறுங்கொண்டதும் நறுங்கொண்டமான இருதயங்களை கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். அப்படிப்பட்ட பலியில் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஆகினால் அவருடைய சமூகத்தில் அமிதமாக நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்மை ஒன்று கூட விடுதலை கொடுக்க ஆரம்பிக்கிறார். 4ஆம் வசனம் படிக்கும் போது இவ்விதமாக அந்த வார்த்தை சொல்லுகிற வாசிப்போம். வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிற்று, என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. தாவீது தன்னந்தனித்த நிலையிலிருந்து வேதனைப்படுகிறார். என்னை யார் வந்து விசாரிப்பா? எனக்கு ஆறுதல் சொல்வது யார்? நான் வலதுபுறமாய் கண்ணோக்கி பார்க்கிறேன், இடதுபுறமாய் கண்ணோக்கி பார்க்கிறேன், என்ன அறிவார் யாரும் இல்லை, எனக்கு ஒரு அடைக்கலம் இல்லை, மிகுந்த வேதனை மத்தியில் தவிக்கிறேன் என்று துயரப்பட்டு துக்கிக்கிறார். ஆண்டவர் சமூகத்தினுடைய சஞ்சலத்தில் ஊற்றுகிறார். ஆண்டவரே, இந்த நெருக்கத்தை எனக்கு ஒரு விடுதலை உண்டா என்று ஆண்டவர் சமூகத்தை கெஞ்சுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே வருகிற ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதோ இந்த தாவீதைப் போல சில நேரங்கள்ல நான் ஆண்டவரோடு கூட நாம் உறவாட வேண்டிய நம்முடைய வேதனையெல்லாம் ஊற்றடிக்கிற சந்தர்ப்பங்கள் வருகிறது. நாம் தளர்ந்து விடக்கூடாது. 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், வாசிப்போம். என் கூக்குரலுக்கு செவி 5ஆம் வசனம். கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ள தேசத்திலே பங்குமாய் இருக்கிறீர். ஓ, நீர்தான் என்னுடைய அடைக்கலம், நீர்தான் என்னுடைய பங்கு. இந்த உலகத்தை எத்தனை விதமான பங்கு யார் எனக்கு எதிர்ந்தாலும் எல்லாம் இந்த உலகத்தோடு அழிந்து போகிறது. மனுஷனுடைய அன்பு அற்று போகிறது, மனுஷனுடைய சிநேகம் மாறி போகிறது. ஆனால் தேவனுடைய அன்பு மாறுவது இல்லை. அவருடைய கிருபை பெரியது.
நீரே என் அடைக்கலம், நீரே என் அடைக்கலம், என் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்காளி இருக்கிறீர். யாரும் உலக பிரகாரமா மனுஷன் எனக்கு உதவி செய்யல, உலக பிரகாரமான மனுஷனா எனக்கு அடைக்கலம் இல்லை, ஆறுதல் இல்லை. அந்த இடத்துல நீர் எனக்கு அடைக்கலமா இருக்கிறீர். அல்லேலூயா. இந்த உலகத்திலே எல்லாரால் நான் புறக்கணிக்கப்பட்டு நெருக்கப்பட்டால் கர்த்தர் நமக்கு அடைக்கலமாய் நம்முடைய பங்காளி இருக்கிறார். ஆகினால் அந்த தேவனுக்கு நன்றியாக கடந்த நாள் முழு ஆண்டு நன்மைகளை நினைவு கூர்ந்து தேவ சமூகத்திலே தேவனை மையப்படுத்துவோம். தேவனை ஆசிரிப்பாராக. யாரும் சாட்சி உண்டா? பிள்ளைகள் வசனம் சொல்லி கர்த்தரை மையப்படுத்துவோம். சங்கீதம் 121. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டால் உன்னை காக்கிற ஓராங்கள். இதோ இஸ்ரவேலை காக்கிற உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலா இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லாத்திலிருந்தும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தரின் போக்கை உன் வருத்தி மீது கொண்டு இடத்தையும் காப்பார். ஆமென். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். In the beginning, God created the heaven and the earth. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ரோமர் 1:17. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ரோமர் 13:9. பாடும்போது பண்ணுவோம்.
ஏகமனதோடு தேவ சமூக தேவனை நாம் நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்து அவருடைய பிள்ளையுடைய முகம் இதுவரை வெட்கப்பட்டு போனதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய தேவன் மகா பெரியவர், நம்முடைய தேவன் மகா பரிசுத்தர், நம்முடைய தேவன் மகா மகிமையுள்ள தேவன். அவருடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய ஆத்மா கலங்கும் போது, நம்முடைய ஆத்மா வேதனைப்படும் போது எல்லாவற்றையும் கவனிக்கிற கர்த்தர். தாவீது தேவ சமூகத்திலே போய் நீர்தான் என்னுடைய அடைக்கலம், நீர்தான் என்னுடைய பங்கு என்று சொல்லி ஆண்டவரை பற்றி கொண்டார். இதோ மனுஷிக நிலைகள் அவருடைய வாழ்க்கையிலே எல்லாராலும் கைவிடப்பட்டு தன் ஜீவன் தப்ப ஓடி கவிகளுக்குள்ளிருந்து பாடின அந்த பாடலை நாம் அருமையாக நாம் தியானித்தோம். அருமையான என்னுடைய பிள்ளைகளே, உலகம் நம்மை வெறுக்கலாம், உலகம் நம்மை துரத்தலாம், உலகம் நமக்கு எதிராக எழும்பலாம், நம்பினவர்கள் நம்மை கைவிடலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவனோ அவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தெய்வமே நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ மானக்லேசதரன் கங்களா துர்கஷாகரத்தில் மங்கம்போ மானக்லேசதரன் கங்களா துர்கஷாகரத்தில் மங்கம்போ திருகரம் நீட்டிடுதனச்சு நீ பயப்பட வேண்டாம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சொல்லுகிற கர்த்தர் நம்முடைய மக்களுக்கு கடந்து வந்திருக்கக்கூடிய கரங்களை தட்டி கர்த்தரை பயன்படுத்துவோம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நல்ல பகல் வேளையில் நாங்கள் ஒருமை துணை ஆராதிக்க பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு அந்த பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய மனம் கிளேசமாகும் போது, வேதனைப்படும் போது நீ பயப்படாத, உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை ஆற்றி தேற்றுகிற தேவனா, எங்களுடைய மத்தியில் நீ ஜீவிக்கிற தேவனா எங்களுடைய ஆளுநரை ஸ்தோத்திரம். கூடிய இந்த பிள்ளை யாவரையும் ஆசீர்வதி. தொடர்ந்துள்ள பகுதியை கர்த்தர் பொறுப்படும். எல்லா விதவிதமான தடைகளையும் கர்த்தர் உடைக்கும்படியாக சொல்கிறோம். தேவ கிருபை தொடர்ந்து எங்களை நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். நாம் அப்படி அமர்வோம். நாம் தேவ சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். பரலோகத்தின் தேவன் நம்முடைய மத்தியில் அவர் விளாவிக் கொண்டிருக்கிற நேரம். நாம் ஆராதிக்கிற தேவன் எப்போதுமே நம்மை கைவிடாதபடி நம்மோடு கூட இருந்து நம்மை ஆற்றி தேற்றி நம்மை அரவணைக்கிற தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். கடந்த நாட்கள் முழுவதிலும் ஆண்டவர் நன்மையான வழியில் நம்மை நடத்தினார். எத்தனை இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட ஆண்டவர் நம்மை கைவிடல. மனுஷன் கைவிட்ட ஒவ்வொரு ஸ்தானங்களிலும் தேவன் நமக்கு கரம் கொடுத்து, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பதறாதே, பயப்படாதே என்று சொல்லி நம்மை ஆற்றின தேவன் நம்முடைய மத்தியில் இந்த வேளையிலும் ஒரு பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வேளையில் நாம் கர்த்தருடைய வசனத்துக்குள்ளாக கடந்து போவோம். தேவ ஆவியானவர் தொடர்ந்து நம்மோடு பேசத்தக்கத நம் யாவரும் ஜெபத்தோடு கூட நாம் காணப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மத்திய சுவிசேஷம் 1:21 வாசிக்க கேட்போம். மத்திய சுவிசேஷம் 1 அதனுடைய 21 அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட சம்பவம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் மூலமாக
எல்லாம் நடந்தது என்னங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 21ஆம் வசனம் படிக்கும்போது அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம். இம்மானுவேல் தேவன் நம்மோடு கூட இருக்கிற தேவன். இதில் பைபிள் இருக்குப்பா, 2 பைபிள், ஆளுக்கு ஒரு பைபிள் இருக்கும், 2 பைபிள் அவங்கள்ட்ட நீங்கள் வச்சுக்க. வேத புஸ்தகம் நமக்கு கையில் இருக்கணும். அது நமக்கு பெரிய பாதுகாவல், அது பெரிய ஆசீர்வாதம். சரி, கவனமாய் கவனித்துக் கொள்வோம். பாருங்க, இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பது பொருள். எதற்காக ஆனால் தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும்? இந்த உலகத்திலே எத்தனையோ ஆபத்துகள், சோதனைகள், உபத்திரவங்கள், வேதனைகள், நெருக்கங்கள், இடையூறுகள், இடுக்கங்கள், இக்கட்டுகள் எல்லாம் நம்மை நெருக்கி வரும்போது தேவன் ஒருவர் தான் நமக்கு பதில் கொடுக்கிறவர், நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை ரட்சிக்கிறவர். இயேசு என்றால் ரட்சகர் என்பது பொருள். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருப்பேன் என்று அவர் பார்க்க முடியும். இம்மானுவேல் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு கூட இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். மனுஷன் இந்த பூமியில் ஜீவிக்கும் போது எத்தனையோ சூழ்நிலை அவன் தாண்டி போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அவனுடைய காலமா எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ பிரச்சனை, எத்தனையோ கஷ்டம், எத்தனையோ விதவிதமான உபத்திரங்கள் எல்லாம் தாண்டி போக வேண்டியிருக்கு. அவ்விதமான சூழ்நிலையின் மத்தியில் தேவனுடைய கிருபை நம்மை தாங்காவிட்டால், தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தாவிட்டால் நம்மால் இந்த பூமியிலே நாம் ஜீவிக்க முடிய காரணம், ஆண்டவராய் இயேசு ஏற்றுக்கொண்ட அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட அவருடைய பிள்ளைகள், அவருடைய சொந்த ஜனம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அவர்களுக்கு எப்போது என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு, வேதனைகள் உண்டு. மற்றவர்களுக்கு அதற்கு கவலை இல்லை. ஏன்னா அவங்க சாத்தானுடைய கூட்டத்தில் இருக்கிறதுனால சாத்தான் எப்போதும் அவர்களுக்கு பட்சமாய் நின்று அவர்களை நடத்துவான். அல்லேலூயா. ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் தான் அவங்க பட்சத்தில் நின்று நம்மை நடத்த வேண்டும். அவர் எப்போது நம்மோடு கூட இருக்க வேண்டும். எரேமியாவின் புஸ்தகத்தில் நீங்கள் 1ஆம் அதிகாரம் 19வது படிக்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே மகத்துவமான ஒரு வார்த்தை அங்கே இருக்கிறது. வாசிங்க. எரேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன். உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ அநேக நேரங்களில் நமக்கு எதிராக சத்துருக்கள் எழும்புவார்கள். தீர்க்கதரிசியாய எரேமியா கண்ணீரின் தீர்க்கதரிசி என்பது பொருள். அல்லேலூயா. இந்த தீர்க்கதரிசி தான் இதோ புலம்பலின் புத்தகம் எழுதினது. அதுல ஏராளமான காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி ஆண்டவருக்குள்ளாக காணப்பட வேண்டும், அருமையாக இங்கே எழுதப்பட்டிருக்க காரணம், சிதேக்கியா ராஜாவுடைய நாட்களிலே நேபுகாத்நேச்சர் மூலமாக கடுமையான யுத்தம் எழும்பி சிதேக்கியா ராஜாவை பிடித்து அவனை சங்கிகளால் கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போகிறார்கள். அந்த நேரத்தில் இந்த தீர்க்கதரிசனம் அதுக்கு முன்பதாக சொல்லிவிட்டார். சத்துருக்கள் உனக்கு எதிராக எழும்பி வருவார்கள், உன் தேச சோதனையாடப்படும், பயங்கரமான கொலையும் வேதனையும் நடக்கும், பெரிய அழிவு உண்டாகும் என்று. ஆனால் எரேமியா தீர்க்கதரிசி எவ்வளவு சொல்லி யாரும் கேட்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. அமிதமான ஒரு சூழ்நிலையில ஜனங்கள் தத்தளிப்புகளாக இருக்கும் போது இந்த எரேமியாவை இவங்க கூட பிடித்து பாபிலோனுக்கு கொண்டிருக்கிறார். அங்கே கொண்டிருக்கும் போது அங்கே வைத்தும் தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறார். கர்த்தர் எரேமியாவை உற்சாகப்படுத்தினார், ஊக்கப்படுத்தினார், தைரியப்படுத்தினார். அந்த வார்த்தை தான் 19வது வசனம். திரும்ப அந்த வார்த்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார்.
அருமையான தேவர்களே, நமக்கு எதிராக எத்தனை விதமான எதிர் ஆயுதங்களாய் மக்கள் எழுப்பினாலும் அவர்கள் எது செய்தாலும் நம்மை மேற்கொள்ள முடியாது. நாம் உண்மையாகவே கர்த்தருக்குள்ள நம்ம இருப்போம் என்றால், உண்மையாகவே தேவனே பிரியமான பாத்திரமா இருப்போம் என்றால், நம்மை ரட்சிக்கும்படி கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறது வரையில் ஒரு சத்துரு நம்மை மேற்கொள்ள முடியாது. அநேக குடும்பங்கள்ல புருஷனுக்கு விரோதம் மனைவி எழும்புகிறார். அநேக குடும்பங்களில் மனைவிக்கு விரோதம் புருஷன் எழும்புகிறார். அநேக குடும்பங்களில் பிள்ளைகளுக்கு விரோதம் பெற்றோர் எழும்புகிறார்கள். அநேக குடும்பங்களில் பெற்றோருக்கு விரோதம் பிள்ளைகள் எழும்புகிறார்கள். இன்னும் அநேக குடும்பங்களை வெளியே உள்ளதாக சனிகளுக்கு எழும்புகிறார்கள். யார் எப்படி எழும்பினாலும் கர்த்தருக்குள்ள நம்ம இருப்போம் என்றால் ஒரு சத்துரு மேல் ஜெயம் எடுக்க முடியாது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். அப்ப நமக்கு எதிரான யுத்தங்கள் நடக்கும். நமக்கு யுத்தம் உண்டு. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் படிக்கும் போது 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. போராட்டம் உண்டு என்று தேவன் சொல்லிவிட்டார். அல்லேலூயா. அதனால இந்த பாதையில வரும்போது எனக்கு போராட்டம் ஒன்று வேண்டாம், போராட்டம் இல்லாத பாதையில ஜீவிக்கணும், வியாதி வரக்கூடாது, பிரச்சனை இருக்கக்கூடாது என்று சொன்னால் அப்படி அல்ல. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சிலுவையின் பாதை. அல்லேலூயா. சிலுவை என்பது போராட்டம், சிலுவை என்பது உபத்திரங்களில் நெருக்கம் நிறைந்த பாதை. அமிதமான அந்த அனுபவத்திலே கடந்து போகும்போது கர்த்தர் மட்டும் கூட இல்லாவிட்டால் நாம் அழிந்து போய்விடுவோம். நம்முடைய வாழ்க்கை கடந்த நாட்கள் எத்தனையோ பிரச்சனைகள், எவ்வளவு நெருக்கமான சூழ்நிலைகள், அவையெல்லாமே கர்த்தர் கூடவே இருந்தார். இந்த வேதவசனத்திலிருந்து இந்த எரேமியா புத்தகம் படிக்கும் போது எரேமியாவை பிடித்து கட்டி இந்த காவல் அறையில வைக்கிறார்கள். பயங்கரமான பால் கிணற்றில் கொண்டு போடுகிறார்கள். இப்படியெல்லாம் அந்த எரேமியாவை ரொம்ப துன்பப்படுத்தினார்கள். ஆனால் கடைசியில அவர்கள் அந்த எரேமியாவை மேற்கொள்ள முடியல. கர்த்தர் கூட இருந்தார். இந்த வார்த்தையில சொன்னது போல, நான் உன்னுடனே இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்பவுமே வேத வசனத்தை நாம் நன்றாக படித்து அதை வைத்து ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி என் வாழ்க்கையில என் உதவி செய்யுங்க என்று சொல்லி வசனத்தை, தேவனுடைய வார்த்தை வைத்து ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வேத வசனங்கள் ஒவ்வொன்றும் அது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. வேத வசனத்துக்குள்ள ஜீவன் இருக்கிறது, தெய்வீக வல்லமை இருக்கிறது. பிள்ளைங்க நோக்கி பாருங்க, இங்க பார்த்துட்டு தேவனுடைய வல்லமை இருக்கிறது, தெய்வீக ஜீவன் இருக்கிறது. ஆக நாம் வேத வசனத்தை படிக்க 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 அதனுடைய சாரம் நம்முடைய ஆன்மாவில் சரீரத்தில் இறங்கும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. ருசிக்க ருசிக்க கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசிக்கிறது எப்படி? வேத வசனங்களை படிக்க 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 ஆண்டவராகிய இயேசுவை நாம் ருசிக்க ஆரம்பிக்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை ருசித்து பார்க்கிறோம். அவரை ருசிக்க ருசிக்க நமக்குள்ள அவருடைய சத்துவம் நமக்குள் வருகிறது. அதே எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அப்ப நாம் தேவனுடைய சத்துவத்தின் வல்லமை பலப்பட ரெண்டு காரியம் வேண்டும். ஒன்று கர்த்தருடைய வசனம், இரண்டாவது தேவனுடைய அபிஷேகம். இந்த தேவனுடைய அபிஷேகத்தில் ஒரு ஆத்மா வரும்போது அந்த ஆத்மாவில பலத்தின் மேல் பலம் கிடைக்கிறது. தேவனுடைய வசனத்தினால் வருகிற சாரம் நமக்கு இறங்க இறங்க ஆண்டவர் நம்மோடு பேச ஆரம்பிக்கிறார். ஆண்டவருடைய மெல்லிய சத்தம் நம்ம துணிக்க ஆரம்பிக்கிறோம். அப்படிதான் மரியாள் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில நம் தேவ சமூகத்தில் நல்ல பங்காகி அவருடைய கிருபையையும் அவருடைய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய பாதத்துல நாம் அமர்ந்திருக்க வேண்டும். அவரோடு நெருங்கி நாம் உறவாட வேண்டும். அவரோடு நெருங்கி காலையில் எழுந்திருந்து அப்பா நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பேன். எரேமியா அப்படிதான் கேட்டார். ஆண்டவரே, நான் என்ன செய்ய எனக்கு சொல்லித்தார்.
இந்த கலக வீட்டார், இந்த சத்துருக்கள், இந்த எதிர் சூழ்ச்சி செய்கிற இந்த ஜனத்தின் மத்தியில் நான் செய்ய வேண்டியது என்ன, எனக்கு நீ சொல்லி தாருன்னு கேட்கிறா. கர்த்தர் சொன்னா, நீ ஒன்றுமே நீ பதறாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் நீ சொல்ல வேண்டிய சொல்லிக் கொண்டே இரு என்று சொல்லி கர்த்தர் கட்டளை விடுது. நீங்க வீட்டிலே போய் எரேமியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை முழுவதும் படித்து பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் எதற்காக வேண்டி நம்மோடு கூட இருக்கிறார்? நீங்கள் வேதவசனம் நீங்கள் திருப்பி பார்க்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, படிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல படிக்கும் போது ஒரு வார்த்தை இருக்கு, வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். பாருங்க, கண்ணீரின் சூழ்நிலை நிற்கிற மரியாள். இனிமே நான் இனி இயேசுவை பார்ப்பேனோ, இயேசுவால் எனக்கு கிடைக்க வேண்டிய ஆறுதல் எப்படி கிடைக்குமோ, அவருடைய கல்லறை வெறுமையா இருக்கிறது, அவர் இயேசு வீட்டில் போய்விட்டார், யாரோ கொண்டு போய்விட்டாரோ என்றெல்லாம் சந்தேகப்பட்டு நின்று அவள் அழுகிறாள். கல்லறை விட்டு தூரம் போக அவருக்கு மனம் இல்லை. சீஷரெல்லாம் வந்து பார்த்து விட்டு போறாங்க, அநேக பேர் வந்து பார்த்து விட்டு ஓடுறாங்க. இந்த கல்லறைய வெறுங்கல்லறையா இருக்கிறது. ஆனால் இந்த மரியாள் நின்று அழுகிறாள். அவளுடைய ஏக்கை என்ன? இயேசுவை பார்க்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இயேசுவை பார்த்தா எனக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ஆறுதல் கிடைக்கும். நம்முடைய கண்ணீர், நம்முடைய வேதனை, நம்முடைய நெருக்கம், இந்த சூழ்நிலை மத்தியில நாம் நிற்கிறதை நம்முடைய தேவன் பார்க்கிறார். அங்கே அந்த மரியாள் இதோ இயேசு தேடி வரும்போது இயேசு பக்கத்தில் தான் நின்று கொண்டு இருக்கிறார். ஆனா அந்த மரியாளுக்கோ இயேசுவை பார்க்க முடியல. அவர் வேலைக்காரன் என்று சொல்லி அந்த மனிதனிடத்தில் அவள் விசாரிக்கிறாள். அல்லேலூயா. சில நேரங்கள்ல நம்ம கவலைக்குள்ளோம், நெருக்கத்துக்குள்ளோம், மற்றொருவால் வருகிற உபத்திரவத்துக்குள்ள சிக்கப்பட்டு, சில நேரம் வியாதி, துன்பம், உபத்திரவத்துக்குள்ள நாம் நெருக்கப்பட்டு இதோ நாம் மாறும்போது என்ன செய்யணும்னு தெரியாது, தத்தளிப்போம். ஐயோ, இந்த சூழ்நிலை எங்க போவது, என்ன செய்வது, எப்படி எனக்கு ஜெயம் கிடைக்கும் என்று அழ ஆரம்பிப்போம், கண்ணீர் வெடிக்க ஆரம்பிப்போம். அந்த நேரத்துல நாம் ஆராய்க்கிற தேவன் என்ன சொல்லியிருக்க? நான் உன்னோடு கூட இருப்பேன். எப்போது? நீ அழுது கொண்டிருக்க நேரத்துல, பலவிதமான நெருக்கத்தில் அகப்பட்டு எல்லாரும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில உன் பக்கத்துல கூட தான் இருப்பேன். அப்ப இயேசு மரியாள் அழுது கொண்டிருக்க நேரத்தில் தூரத்துல இல்ல, அல்லேலூயா, அல்லேலூயா, பக்கத்துல தான் இருந்தார், கூட தான் இருந்தார். அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில நாம் நெருக்கப்படும் போது என் அறிய யாரும் இல்லையே, தாவீது சொன்னது போல வலதுபுறமாய் கண்ணோக்கி பார், என்னை அறிவார் ஒருவர் இல்லை, எனக்கு சகாயம் இல்லாதபடி போய்விட்டது, என ஆறுதல் இல்லாதபடி போய்விட்டது என்று அங்கலாய்த்து அழுததான தாவீதை போல, இது அங்கலாய்த்து அழுது கொண்டத மரியாளை போல நம்முடைய ஜீவத்தில் அநேக நேரம் நம்முடைய வேதனையின் சோதனையின் நெருக்கம் அதிகரிக்கும் போது அழுது 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 அவ்வளவு வேதனைப்பட சூழ்நிலை வருகிறது. அல்லேலூயா. அந்த நேரம் நம்முடைய இயேசு, நம்முடைய தகப்பன் நம்முடைய பக்கத்தில் கூட தான் இருக்கிறார். எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார் தெரியுமா? மறைதோ உலகத்தின் முடிவு பரியந்த நான் உங்களுடைய கூட இருக்கின்ற ஒரு வாக்கு பண்ணியிருக்கிற வார்த்தை ஒரு வாசித்து பாருங்களா. ஏதோ மத்திய சுவிசேஷம் அதனுடைய கடைசி அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க, அதில் இருக்கிறது 28-20 வாசி. மத்திய சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்து அவர் கடந்து போகிறார். அல்லேலூயா. இந்த நாள் பகல்களிலே அருமையான தேவ பிள்ளையே, நாம் ஒரு நேரம் நம்ம தனித்தவர்கள் நாம் நினைக்க கூடாது.
நாம் எல்லாராலும் கைவிடப்பட்டிருந்து நினைக்க கூடாது. ஏனென்றால் எப்போது அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எந்த நேரத்துல? அழுகையின் நேரத்துல, நெருக்கத்தின் நேரத்துல, பல தேவையின் மத்தியில, எல்லாராலும் மையப்பட்டு நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட நேரத்துல அவர் நம்மோடு கூட இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தாவீதோடு கர்த்தர் கூட இருந்தார். அல்லேலூயா. அவருடைய நெருக்கமான நேரத்துல கர்த்தர் கூட இருந்தார். பாருங்க, நம்ம நெருக்கம் அதிகரிக்கும் போது மனுஷன் நம்ம கடந்து போய்விடுவான், கண்டு காணாமல் போய்விடுவான். அந்த எரிகோவில் இருந்து, அந்த எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போன வழிபோக்கன் கள்ளர் கையில் அகப்பட்டு குற்றுயிராக்கப்படுகிறான். இந்த பிள்ளைங்க கவனிங்க, குற்றுயிராக்கப்படுகிறான். அந்த நேரத்திலே ஆசாரியன் வந்து பார்க்கிறான், லேவியன் வந்து பார்க்கிறான். இவர்கள் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே கண்டு போய்விட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக நேரம் நம் நெருக்கத்துக்குள்ளும் உபத்திரத்துக்குள்ளும் பிரச்சனைக்குள் அகப்பட்டு கண்ணீருடைய நேரத்துல நமக்கு வேண்டிய நம்மை கண்டு காணாதபடி மறைந்து போய்விடலாம். அல்லேலூயா. நமக்கு ஆறுதல் சொல்லாதபடி போய்விடலாம், நம்ம உதவி செய்யாதபடி போய்விடலாம், நம்ம ஏனென்று விசாரிக்காதபடி போய்விடலாம். வேதத்திலே சொல்லப்பட்டது, விசாரிப்பற்ற சீவனாயிருந்தாயே. அநேக நேரம் நம்ம விசாரிப்பற்றவர்களாக யார் நமக்கு ஒரு உதவி செய்யாத சூழ்நிலையில நாம் நெருக்கப்படும் நேரங்கள் உண்டு. பதறக்கூடாது. ஒரே ஒரு காரியத்தை நாம் சிந்திக்கணும், என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். இயேசு பக்கத்துல தான் நின்று கொண்டிருந்தார், மரியாளுடைய பக்கத்துல. ஆனால் அவள் இதோ இயேசுவை பார்க்க முடியல. இந்த நாள் பகல் வேளையில பலவிதமான வேதனை மத்தியில, நெருக்கத்தின் மத்தியில் இருந்து கொண்டு, இந்த நெருக்கத்தினால் என்ன செய்ய வேண்டும் தேவ பிள்ளை நீ பதறுகிறாயோ, இயேசு உன்னோடு கூட உண்டு. அவர் சொல்லிவிட்டார், உலகத்தின் முடிவு பரியந்தம், அப்படியே நம்முடைய ஜீவகாலம் முழுவதும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை வழி நடத்த, நமக்கு ஆறுதல் சொல்ல, நம்முடைய அழுகை மத்தியில நமக்கு சமாதானம் பண்ண நம்மோடு கூட இருக்கிறார். இதெல்லாம் கேட்டு அழுது அழுது நின்ற மரியாள் திடீரென்று இயேசுடைய சத்தத்தை கேட்டாள். மரியாளே என்று சொன்ன உடனே அவளுக்கு புரிந்து விட்டது, இதோ இயேசுதான். உடனே அவள் சொன்னாள், போதுகிறே என்றாள். ரபூனி, ரபூனி என்ற போதுகிறே என்ற அர்த்தம் அறிந்து கொண்டாள். ஓடி என்னோடு தொடும்படி அவனை மீதோ ஓடி வருகிறாள். அப்போது இயேசு சொன்ன, இல்லை, என்னை இப்படி தொடாத, உயிர் திறந்த வல்லமையோடு நின்று கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இந்த நாள் பகல்களில் உயிர் திறந்த இயேசு நம்மோடு கூட நம்முடைய மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில ஐயோ இந்த நிலை என்ன ஆகுமென்று நினைக்க வேண்டாம். அவர் இம்மானுவே நம்மோடு கூட இருக்கிறார். எப்போதெல்லாம் கூட இருப்பார். ஏசாயாவின் புஸ்தகம் 43 அதிகாரம் அதனுடைய 2வது வசனம் படிச்சீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவை உன்மேல் புரள்வதில்லை, நீ அக்கினி ஜுவாலை நடக்கும் போது அவைகளால் நீ வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது, நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மோடு கூட இருந்து கொண்டே இருக்கிறார். ஆகையினால நாம் பதற வேண்டாம், பயப்பட வேண்டாம். நம் தேவனோடு கூட நாம் இன்னும் நெருங்குவோம். வேதபுஸ்தக அநேக பரிசுத்தவான்களை குறித்து நாம் பார்க்க முடியும். இன்னும் ஒரு காரியத்தை வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எம்மாவூருக்கு போன 2 சீஷருடைய காரியம். வாசிங்க. இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில், இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்க, என்ன சம்பாஷித்தார்கள்? இப்படி இயேசு வந்தார், அவரை மீதமா ஜீவித்தார், மரித்து போனார், சிலுவையில் அடிக்கப்பட்டார், யூதர்கள் அவர் மேல் கோபம் பண்ணி இதெல்லாம் செய்தார் என்றே ஒன்றை கொண்டு பேசிக்கொண்டே வருகிறார். அப்படி பேசிக்கொண்டு வரும்போது இயேசுதாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். அவர்களோடு கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இப்போ பெரிய அவிசுவாசத்தின் மத்தியில, துயரத்தின் மத்தியில, பயத்தின் மத்தியில, வேதனை மத்தியில இந்த சீசர்கள் நடந்து போகிறார்கள். ஏன் அவர்களுக்கு பயம்?
ரோம அரசாங்கத்தை கண்ட ஒரு பயம், இல்லையா அந்த ஆசாரிய கூட்டத்தை கண்ட பயம், அந்த அண்ணா கால்வா ஆரியருடைய சங்கங்களை கண்ட பயம், யூத ஜனத்தை கண்ட பயம் அவர்களுடைய உள்ளத்தை அழுத்துகிறது. அவர்கள் எங்கேயோ ஒதுங்கி போய்விடலாம் என்று போய் வழிபோக்கர்களை போல போகிறார்கள். போக போக தங்களுக்குள்ள ஒரு காரியம் சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனா அவர்களோடு கூடவே இயேசு இதை கேட்டுக்கொண்டே போகிறார். ஆனா இவர்கள் இது இயேசு என்று அவர்கள் அறியவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அநேக நேரங்களில் நம்முடைய பல நெருக்கங்களையும் வேதனைகளையும் பிரச்சனைகளையும் நமக்குள்ளே நாம் போட்டு அலட்டி வேதனைப்பட்டு, ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் அவிசுவாசம், ஒரு பக்கம் பலவிதமான வேதனையான சூழ்நிலை, நாட்களை பற்றிய சில இக்கட்டான சில எண்ணங்கள் இருதயத்தை குழப்பிக் கொண்டே வரும். நம்ம நினைப்ப நமக்குள்ளதான் இந்த வேதனையை பேசிட்டு வருகிறோம் என்று, இந்த காரியத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறோம் என்று. பிள்ளை புரியுதா உங்களுக்கெல்லாம்? பிள்ளை புரியுதா? கவனிச்சிடுங்க. சரியா? சரி. அப்போ நாம் நினைப்ப நமக்குள்ளதானே இந்த காரியத்தை நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம், சொல்லிட்டு இருக்கிறோம், பேசிட்டு இருக்கிறோம். வேற யார் அறையா என்று இல்லை. இங்கே இந்த ரெண்டு பேரும் அவர்கள் பேசிட்டு போகும்போது இயேசு அவரோடு கூடவே நடந்து போகிறார். இயேசு அவரோடு கூட நடந்து அவர்கள் பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப அழகாக கவனித்து ரொம்ப நிதானமா கூட போய் கொண்டே இருக்கிறார். அப்ப இயேசு சொல்லுகிறார், அங்கே நீங்கள் வாசிக்க வேண்டாம், நேரம் போதாதபடினா நான் இதை சொல்லிவிட்டு போகிறேன். இவ்வளவு வேத வசனங்களும் தேவனுடைய வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் வேத வாக்கியங்கள் எல்லாம் இவ்விதமாய் இயேசு பற்றி சொல்லி இருக்கிறதே, இதை பற்றி நீங்கள் அறியாத புத்தியினர்களா? இவ்வளவு தூரம் உங்களுக்கு புத்தி இல்லையா? அறிஞர்களா? அறிவில்லையா என்று சில காரியங்கள் இயேசு அவர்கள் எடுத்து சொல்லி கொடுக்கிறார். சொல்லி கொடுத்து 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 அப்படியே நடந்து போகும்போது இன்னும் அவருடைய கண்கள் என்ன ஆகல, திறக்கப்படல. அவர்கள் கண்கள் திறக்கப்படாதபடி அப்படி வரும்போது அவர்களுக்குள்ள ஒரு யோசனை, நம்ம கூட ரொம்ப நல்ல அருமையா பேசிட்டு வர்றாரு, அந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் சொல்லி தர்றாரு, அண்ணா இயேசுவும் கூட இப்படிதான் சொல்லி கொடுத்தாரு, இவர் சொல்ல சொல்ல நமக்கு ஒரு ஆறுதலா இருக்குத என்று சொல்லி கொண்டு என்ன செய்தாங்க தெரியுமா? எதா இருந்தாலும் நாங்க இந்த வீட்டுல தங்க போறோம், நேர் என்ன செய்யும், எங்க கூட வந்து தங்க அழைக்கிறாங்க. வாசிங்க லூக்கா 24:29 அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கீரோ, சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லும் போது இயேசுதான் என்பதை அவர்கள் என்ன செய்யல, அறியவே இல்லை. அல்லேலூயா. அநேக நேரங்களில் நம்முடைய பிரச்சனையும் நெருக்கம் ஒன்றுக்கும் நமக்குள்ளே சொல்லி வேதனைப்பட்டு கலங்கும் போது இயேசு நம்மோடு கூட கவனித்துக் கொண்டே வருகிறார். ஆமென், ஆமென். இயேசு நம்ம கூடவே வருகிறார், கூடவே வந்து எல்லாத்தையும் கவனிக்கிறார். இந்த பிள்ளைகளுக்கு இன்னும் புரியலையே, நான் இவ்வளவு அற்புதங்களை செய்தேனே, இவ்வளவு நன்மைகளை செய்தேனே, இவ்வளவு மேன்மையான காரியங்கள்லாம் இவர்கள் அனுபவித்தார்களே, 5 அப்ப 2 மீன் கொண்டு 5000 பேர் போஷித்து இன்னும் இதெல்லாம் இவ்வளவு பெரிய பெரிய காரியம், மைத்தோட உயிர் எழுப்பினேனே, குஷ்டர்களை சுஸ்தமாக்கினேனே, இதெல்லாம் நான் செய்தோம். இவர்கள் மந்த புத்தி உள்ளவர்களா இருக்கிறார்களே, ஏது நான் உயிர்த்தல் என்று தெளிவு திட்டம் சொன்னேனே, என்ற போது இவர்களுக்கு அறிவு வரவில்லையே என்று சிந்தித்து அவர் பேசிக்கொண்டே வருகிறார். இந்த கடைசி நேரம் வருகிறது வரையிலும், அவர்கள் ஒரு வீட்டில் தங்க போற நேரம் வரையிலும் அப்படியே நடக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நெருக்கம் வேதனையும் பிரச்சனை அதிக சூழ்நிலை நம்மை நாமே ஒன்று கொண்டு இடந்து வேதனைப்படுகிறத தவிர இயேசு அழைத்து எங்களோடு கூட வாரும் என்று சொல்லி நம்மோடு அவரை தங்க வைத்து அவரோட பேசுவதற்கான நேரம் அநேக நேரம் இல்லாதபடி போய்விடுகிறது. அல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார், இவர்கள் 2 பேரும் சொல்றாங்க, எங்க கூட வாரும் ஐயா, வந்து தங்குங்க. சரி, இயேசு அழைத்தாங்க. அழைத்த உடனே என்ன நடந்தது? அடுத்த வருஷம் வாசிங்க.
அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அடுத்தது அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போய்விட்டார். அல்லேலூயா. அநேக நேரங்கள்ல நம்முடைய ஆன்மீக கண்கள் இன்னும் மூடி இருக்கிறது, திறக்கப்படல. ஒவ்வொரு நிமிஷம் நம்முடைய ஆன்மீக கண்கள் திறக்கப்பட்டதா இருக்கட்டும், இயேசுவை காண்கிற கண்களா இருக்கட்டும். நம்முடைய நெருக்கத்திலும் வேதனையில் நம்முடைய இயேசுவை பார்த்து கொண்டே இருப்போம். இயேசுவே நீர் என்னோடு கூட இருக்கிறதுக்கு அவங்க நன்றி என்று சொல்லுவோம். நாமே தனியா இருந்து வேதனைப்பட அல்ல, தேவனுடைய வார்த்தை பிடித்துக் கொள்ளுவோம். ஓ ஆமி, நீ தண்ணீர்களை கடற்பன உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னேன். அக்னியை நடக்க நீ வேக மாட்டா என்று சொன்னேன். நான் எப்போது உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கை விடுவதில்லை என்று வாக்கு பண்ணி இருக்கிறேன். இந்த வார்த்தை படி நீ என்னோடு கூட இருக்கிறதா ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இயேசு என்னோடு கூட இருக்கிறார் என்பதால் நம்பிக்கை எப்போதும் இருக்கட்டும். இம்மானுவே, தேவன் நம்மோடு கூட இருக்கிறது. நம்முடைய வேதனையான நேரத்தில் அந்த வழிபோக்கன் எல்லாராலும் கைவிடப்பட்டு ஒரு உதவி செய்யக்கூடியவர்கள் எல்லாம் வேண்டாம் தள்ளிவிட்டு போகும்போது இதோ ஒரு சமாரியன் வருகிறான். வந்த அந்த மனுஷனை தூக்கி அவன் எண்ணெய் போட்டு அவனை ஆற்றி அவனை தன்னுடைய சொந்த வாகனத்தில் ஏற்றி கொண்டு சத்திரத்தில் சேர்க்கிறார். அந்த வழிபோக்கனாக இதோ அந்த சமாரியனை போல வந்தவர் நல்ல சமாரியன் இயேசு. அவர் வந்து நம்மை தூக்கினார், நம்மை எடுத்தார், நான் எண்ணெய் பூசினார், எண்ணெயாக அபிஷேகத்தை நிரப்பினார், நல்ல வஸ்திரம் கொடுத்தார், ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்ம உடுத்து விட்டார், சத்திரமாக சபையில் கொண்டு போய் சேர்த்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்மோடு கூட இருக்கிற இம்மானுவேல் ஒருபோது நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. மனைவி கைவிடலாம், புருஷன் கைவிடலாம், பிள்ளைகள் கைவிடலாம், நம்பி இருக்க கைவிடலாம், உலகமே கைவிடலாம். யாரும் தாவீது சொன்னது போல என்னை அறிவார் ஒருவரும் இல்லை என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை வரலாம். அந்த சூழ்நிலையிலும் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாரும் முழங்கால் போடுவோம். ஆமென். மோசேயோட கத்தை சொன்னார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் பகல் வேளையில நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை விட்டவர் தூரம் போகல. மரியாளே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் பதறி கண்ணீர் அடிக்கிறாய்? அவர் உன் பக்கத்தில் நிற்கிறார். எம்மாவோடு சீசலோடு இயேசு நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அப்பத்தை விட்டவர்களை கொடுத்து மறைந்து போனார். அந்த ஆண்டவராகிய இயேசு, உயிர் தெழுந்த இயேசு நம்முடைய மத்தியில் ஜீவிக்கிறார். நம்மோடு கூடவே தான் இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய அழுகையின் மத்தியில, வேதனை மத்தியில, பயத்தின் மத்தியில, நெருக்கத்தின் மத்தியில, எல்லாரும் கைவிடப்பட்ட சூழ்நிலை மத்தியில அவர் நம்மை விட்டு விலகி போகவே இல்லை. அவருடைய கருத்து அர்ப்பணிப்போம், அவருடைய கருத்தை ஒப்பு கொடுப்போம். இந்த நாள் பகல் வேளையில ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம்.